3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். தர்மேந்திர பிரதான் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தமிழ்நாட்டை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவர்களுக்கு வாக்களித்து தேர்வு செய்த தமிழ்நாட்டு மக்களை ஒரு சேர அவமதித்திருக்கக்கூடிய நிகழ்வு நேற்றைய தினம் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அநாகரீகமானவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அநாகரிகமானவர்கள் என்றால் அவர்களை தேர்வு செய்து அனுப்பிய தமிழர்களும் அநாகரிகமானவர்கள் என்கிற பொருள் வந்துவிடுகிறது. இப்போ இந்த தர்மேந்திர பிரதான் சொல்வது அப்படிங்கிறது இல்லை, பாஜகவை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்வது அப்படிங்கிறது புதுசல்ல. ஆனால் தமிழ்நாட்டை தொடர்ந்து இவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்போ தமிழ்நாட்டைக்காரங்க கேட்பாங்க, தமிழை என்ன இழிச்சவாயன்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு மோடியை பார்த்து, அமித்ஷாவை பார்த்து, தர்மேந்திர பிரதானை பார்த்து, ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் கேட்பார்களா இல்லையா? கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா பிரதமராக இருக்கக்கூடிய நபர் முன்னாள் ஒரு நாள் ஒடிசாவினுடைய சட்டமன்ற தேர்தலில் போய் தமிழர் திருடிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி தமிழர்களின் மீது திருடர் பட்டம் சுமத்தினார் அப்படிங்கிற நிகழ்வு. இங்கே திருக்குறள் சொல்லுவார், வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லுவார், வடை சுடுவார். ஆனால் ஒடிசாவில் போய் தமிழன் திருட அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்த்தோம். தமிழனுடைய நிதியை கேட்டால் பிச்சை கேட்குறீங்களான்னு கேட்பாங்க. இதெல்லாம் இங்கே நிகழ்ந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போ போய் தமிழ்நாட்டு பிள்ளைகள், தமிழ்நாட்டு இளைஞர்கள், மாணவர்கள், எங்கள் வீட்டு பிள்ளைகள் படிக்கிறதுக்கு நிதி கொடு, நாங்கள் கொடுத்த பணத்தை கொடு அப்படின்னு சொன்னால் 2150 கோடி ரூபாயை நான் சொல்கிறதுக்கு கீழே நீ வந்தாதான், நான் சொல்கிற மாதிரி நீ கேட்டாதான் கொடுப்பேன்னு சொல்கிறேன். எவ்வளவு கொழுப்பு வேணும் உனக்கு இல்லையா? கல்வி அப்படிங்கிறது எப்படின்றது ஒத்திசைவை பட்டியலில் இருக்குது. கல்விங்கிறது மாநிலத்திற்கும் ஒன்றியத்திற்கும் இணைந்த ஒரு ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு துறை இல்லையா? ஆனால் இங்கே என்ன நடக்குது? மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு என்ன மும்மொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மாதிரியான மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மிகவும் வளர்ச்சி அடைந்த மாநிலங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளை, வருங்கால தலைமுறை பிள்ளைகளை இங்கே ஏதாவது பண்ணி ஏதாவது செஞ்சிடலாம், வளர்ச்சியை கட்டுப்படுத்திடலாம், இல்லாமல் ஆக்கிடலாங்கிற திட்டத்தோடு வந்திருக்கீங்க. ஆனால் அதற்கு தமிழ்நாடு ஒருபோதும் அனுமதிக்காது. இன்றைக்கி தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடித்து கிளம்பி கொண்டிருக்கிறது. மோடி ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா? மோடிஜி பேசுங்க, எங்களுக்கு திருக்குறளை பற்றி பேசினார். திருக்குறள் ஏற்கனவே உலக பொதுமுறையாக அங்கீகரிக்கப்பட்ட நூல், சரியா? மோடி சொல்லி தெரியும். மோடி என்னைக்கு வந்தீங்க? எங்களுடைய திருக்குறளுடைய ஆயுள் என்னன்னு தெரியுமா மோடிக்கு? தெரியுமா? எங்களுடைய பழந்தமிழ் இலக்கியத்தினுடைய வரலாறு என்னன்னு தெரியுமா? அதை ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் பரப்ப வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. காசி தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிறது உருவாக்கி அந்த மேடையில் நின்றுட்டு தமிழ்நாட்டுக்காரனுக்கு, தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு கல்விக்கான நிதியை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற கட்சி உங்கள் கட்சி. அது எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும், சரியா? ஏன் இப்படி தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஒரு மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு மாநிலம். ஏன் தெரியுமா? ஆரியத்தை எதிர்க்கிறது. சனாதன தர்மத்தை அழிப்போம்னு சொல்லிட்டு இங்கே மாநாடு நடத்தப்படுகிறது. ஆர்எஸ்எஸ்ஸே ஆட்டங்கன்றும் இல்லையா? சனாதன தர்மத்தின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் தானே ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது இல்லையா? அதான் எல்லாருக்கும் தெரியும் தானே. அதை ஒழிப்போம், அதை அழிப்போம் அப்படின்னு மாநாடு நடத்தக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அப்போ இந்த மாநிலத்தில் எதை கை வச்சா இல்லாமல் ஆக்கலாம்? கல்வி, அது மட்டும் இல்லை, தாய்மொழி இல்லையா? தமிழ் மொழியின் மீது கை வைப்பது, இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கல்வியில் கை வைப்பது, இதன் மூலம் தாங்கள் 100 வருடமாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய திட்டத்தை எப்படியாவது செயல்படுத்துவதற்கு துடிப்பது. தமிழ்நாடு அனுமதிக்குமா? அமித்ஷா அனுமதிச்சிருமா? தமிழ்நாடு அமித்ஷா உங்களை அனுமதிச்சிருமா? அதுக்கு மோகன் பாகவத் உங்களை அனுமதிச்சிருமா? அனுமதிக்காது. தமிழ்நாடு வேற. தமிழ்நாட்டிடம் தமிழ் மொழியின் மீது விளையாடாதீர்கள், தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளின் மீது விளையாடாதீர்கள். அது உங்களுக்கு நல்லதல்ல, உங்கள் சித்தாந்தத்திற்கு நல்லதல்ல. ஏன்? என்ன காரணம்? ஏன்னா நமக்கு இந்தி மொழி போராட்டம் மாதிரி பல விஷயங்கள் வரலாற்றுகளை சொல்ல முடியும் இல்லையா? இப்போ நம்ம என்ன இந்தி மொழி அப்படிங்கிற இந்து மொழியை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னு பொதுவாக இவங்க சொல்லிட்டு இருக்கிறானுங்க. அப்படி கிடையாது. நீ திணிக்காதேன்னு சொல்கிறேன். இந்தி திணித்ததனுடைய விளைவாக என்ன ஆச்சு? இந்தியாவினுடைய மண்ணின் மொழிகள் எல்லாம் அழிஞ்சு போச்சுதா இல்லையா? யாராவது மறுக்க முடியுமா? தமிழ் மொழியோடு அதனால் தயவு செய்து விளையாடாதீர்கள். தமிழகம் பாடம் கற்றுத்தரும். இன்னொரு மொழிப்போருக்கு தமிழகம் தயங்காது அப்படின்னு முதலமைச்சர் எச்சரிக்கை விடுக்கிறார் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும். அது ரொம்ப கவனமாக இருக்கணும். தாங்காது. ஜல்லிக்கட்டு ஞாபகம் இருக்கா? சரண்டரான விஷயம்லாம் ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் மோடிக்கு ஞாபகம் இருக்கணும், ஆர்எஸ்எஸ்க்கு ஞாபகம் இருக்கணும். இது தமிழ் மண். இங்கே
மொழியை வைத்து ஏதாவது ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சா அது நடக்காதுன்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இது என்ன பாருங்களேன், தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ் மொழியையும் இவனுங்க திட்டமிட்டு இந்த மாதிரி தாக்குதலுக்குள்ளாக்குவது அப்படிங்கிற இது. அதனால தான் இன்னைக்கு கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்தில் கேட்டிருக்கிறாங்க. தர்மேந்திர பிரதானை பார்த்து கேட்டிருக்கிறார், மோடியை பார்த்து, தமிழர்கள் இழிச்சவாயர்களா? உங்கள் பாட்டுக்கு தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களை அநாகரிகமானவர்கள், அவங்கள் உரிமைகளுக்காக இந்தியாவிற்கான இன்றைக்கு உங்களுடைய ஆட்சியில் இந்திய மக்களுடைய உரிமைகள், இந்திய மக்களுடைய வாழ்வாதாரங்கள் இல்லாமலாக்கப்படுவதை, நசுக்கப்படுவதை சுட்டி காட்டக்கூடிய, தமிழ்நாட்டை சார்ந்து இந்தியாவுக்கு தேவையான விஷயங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்கிறதே உங்களுக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்குது. அதான் பிரச்சனையே, இந்த உறுத்தல் தான் பிரச்சனை. இதை ஒன்று மட்டும், தமிழ் மொழியும் தமிழ்நாடையும் வென்றுவிட்டால் ஆர்எஸ்எஸ் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 100 வருட திட்டம் இருக்கிறது அல்லவா, இந்தியாவை ஒற்றைத்தன்மையில் கொண்டு வர வேண்டிய திட்டம், அதை ரொம்ப சுலபமாக மாற்றிடுவாங்க. ஆனால் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிற வரையிலும், திராவிட மாடல் என்கிற ஒன்று இருக்கிற வரையிலும் அது சாத்தியமில்லை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். என்னென்னா தர்மேந்திர பிரதான் இப்போ இன்றைக்கி மீம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கிறானுங்க. ஆர்எஸ்எஸ் குரூப்பிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மீம்ஸ் போடுறானுங்க. தமிழ்நாட்டு மக்களை எங்கடா நாங்கள் சொன்னோம்? நாங்கள் சொன்னது திமுகவை சொன்னோம். திமுக தாண்டா இப்போ தமிழ்நாட்டை பாதுகாக்குது. திமுகவினுடைய கூட்டணி கட்சியும் தான் தமிழ் மொழியையும் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையும் பாதுகாப்பதற்கு முன்னணியில் அரணாக நின்று கொண்டிருக்கிறது. ஆர்எஸ்எஸ்காரனுக்கு தெரியுமா? இது தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது. அதனால் இந்த தர்மேந்திர பிரதானை எல்லாம் வாயடக்கி வைத்து விட்டு இருப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ சட்டமன்ற தேர்தல் வேறு நடக்குது. இதைத்தான் நாங்கள் முக்கியமான விஷயமாக எடுத்துகிட்டு போக போகிறோம். ஏன்னா தமிழ் மொழியின் மீது கை வைக்கிறீர்கள், தமிழ்நாட்டு மக்களின் மீது, மாணவர்களின் மீது, மாணவர்களின் எதிர்காலத்தின் மீது கை வைக்கிறீர்கள். இதைத்தான் நாங்கள் ஒரு வீடு வீடாக எடுத்துகிட்டு போக போகிறோம். ஆட்டுக்குட்டி அண்ணாமலை டெபாசிட் வாங்க மாட்டான், வானதி ஸ்ரீனிவாசன் டெபாசிட் வாங்க மாட்டாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மோடி, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பெரிய கூட்டணியோடு விஜயை சேர்த்துங்க, எடப்பாடி பன்னீர்செல்வத்தை சேர்த்துங்க, டெபாசிட் வாங்க மாட்டீங்க. நீங்கள் நின்று பாருங்களேன், சட்டமன்ற தேர்தலில் மோடி நின்று தமிழ்நாட்டில் வின் பண்ணிட்டு பார்ப்போங்க. கோயம்புத்தூரில் நில்லுங்க, வின் பண்ணிருங்க, பார்த்துருங்க. அதான் தமிழ்நாடு. தமிழ்நாடு என்றைக்கும் தனித்துவமான சிந்தனையை முன்னெடுக்கும் மாநிலம், இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மாநிலம். அது இன்றைக்கு புரியலாலும் ஒரு நாள் வரலாற்றில் புரிய வைக்கப்படும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.